விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்திற்கு மாற்று திட்டம் ஏதும் இல்லை என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், முடிந்த பணிகளை திறந்து வைத்தல், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் வருகை தந்தார். ஆய்வுக் கூட்டத்திற்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை துறை, மகளிர் திட்டம், கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட 29 துறைகளில் 5592 பயனாளிகளுக்கு 66,72,75,822 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 31,68,10,000 மதிப்பிலான முடிந்த வளர்ச்சி திட்ட பணிகளை திறந்து வைத்தும் 287,38,40,41,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் கூறியது போல மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து பேச திமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை எனவும், எங்கள் ஆட்சி நேரத்தில்தான் பேரறிவாளனுக்கு 2 முறை பரோல் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மனிதாபிமான அடிப்படையில் தற்போது 7 பேர் விடுதலைக்காக சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் உயர்மின் கோபுர விவகாரத்தில் நம் மாநிலத்திற்கு மின்சாரம் வழங்க பிற மாநில விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க முன்வந்துள்ள சூழ்நிலையில் நம் மாநில வளர்ச்சிக்காக நம் விவசாயிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இதை தவிர்த்து மாற்று திட்டம் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். மாற்று திட்டம் என்பதே கிடையாதுன்னு ஏற்கனவே மின்துறை அமைச்சர் தெரிவிச்சிட்டாரு. இப்ப நம்முடைய மாநிலத்துக்கு தான் அந்த மின்சாரம் வருது. வேறொரு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகள்லாம் நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கு அவருடைய நிலத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. நம்முடைய விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மாநில வளர்ச்சிக்காக வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு மின்சாரம் கொண்டு வரும். அந்த மின்பாதை அமைப்பதற்கு அல்வோந்து விவசாய குடிமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். வேறு வழி கிடையாது. மின்சாரம் இருந்தால் தான் தொழில் துவங்க முடியும், மின் மோட்டார்கள் இயங்க முடியும். விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தடையெல்லாம் மின்சாரம் வேணும்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கு முழுமையான மின்சாரம் இருந்தால் தானே நமக்கு கொடுக்க முடியும். அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாநில விவசாயிகள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.